நேற்று புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கடைக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். உனக்கு வேலை இருக்கா? நம்ம தலைவர் ஒருத்தர் லைனில் இருக்கிறாரு. அவருக்கு வேலை இருக்கான், வரமாட்டாராம். இருங்க, அவர் லைனில் இருக்கட்டும். இருங்க, தலைவரை ரொம்ப கலைக்கிறாரு. என்னங்க தலைவரே, விஷத்தை கொடுத்தா சாப்பிட முடியும், அதுக்காக விஷத்தை குடிக்க முடியுமா? எதுக்கு இந்த விஷ பரிசோதனை? இப்ப சொல்லுங்க தலைவரே. அதான் நீ சவுதியில இருந்து கூப்பிடுவா, நாங்க வந்துட முடியுமா? தமிழ்நாட்டுல இருக்கோம், நாங்க எப்படி வரது? வா, அன்பா கூப்பிடுறான்ல, இது கூட வரமாட்டியா? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு லூசு பைய எப்படி வராம போறேன் வண்டியை ஓட்டிக்கிட்டு. லூசு பைய, நான் வேற கேமரா எடுத்துக்கிட்டே போறேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பஞ்சாயத்துகள் வந்துடும். நான் போயிட்டு கான்டாக்ட் பண்ணுறேன். மணி ரொம்ப மோசமானவங்க. சரி, டிரைவர் ரொம்ப மோசமானவங்க. சரி போயிருக்கேன். சரி சரி. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப புனிதமானவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சவுதிக்கு போனவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. நன்றி நன்றி. ரோட்டில் யாரும் பெருசாக ரோட்டில் இருக்க மாட்டாங்க. பெருசாக டிராஃபிக் இங்கே ரொம்ப பெருசாக இருக்காது. ரோடு எப்பவுமே காலியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே எப்படி வருவான்னு தெரியாது. இந்த சந்துக்குள்ளே நான் கேமரா எடுத்துகிட்டு போகிற மாதிரியே எவனா பேசிக்கிட்டே இதுக்குள்ளே வந்து வந்தான் வச்சுக்கோங்க, டம்முன்னு விட்டுருவான். இதுக்குள்ளே பெரிய பெரிய ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருக்கேன் நான். அங்கே ஒரு வேன் ஒன்று போய் பார்த்தீங்களா, எதிர்க்க ஒருத்தன் ஃபோனில் பேசினே வந்தான்னா நேருக்கு நேர் அடிச்சுப்பானுங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஊர் மாதிரி இறங்கி சட்டையை பிடிச்சி அவனை அடித்து இவனை அடித்து அது மட்டும் பண்ண மாட்டாங்க. நேருக்கு நேர் இடிச்சுக்கிட்டாலுமே இறங்கி நின்று ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, சரி என் மேலே தான் தப்பு, உன் வண்டிக்கு எவ்வளோ செலவாகுதோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம் அடிப்பியா? அடிப்பேண்ணே, வா 2 பேரும் தம் அடிக்கலான்ட்டு 2 பேரும் ஓரமாக நின்று ஒரு பெப்சியை போட்டு, சிகரெட் பிடிக்குதா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து பிடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரியா? ஜூஸ் என்ன சாப்பிட்டியா? உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நீ எந்த ஊர்? இந்தியாவா? இல்லை சவுதிக்காரனா இருந்தால் 2 பேர் இறங்கி கட்டி பிடிச்சிப்பானுங்க. நான் சகோதரா தெரியாமல் முடிச்சிட்டேன், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் யார் மேலே தப்போ அதை அவங்க ஒத்துப்பாங்க. அவங்க முன்னாடி வந்து என் மேலே தான் தப்பு நண்பா, தப்பாக நினச்சிக்க வேணாம், நான் ஏதோ ஃபோன் பார்த்துட்டே வந்தேன், அதனால் வச்சுட்டேன், உனக்கு எவ்வளோ செலவாகுதோ எல்லாமே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி குஜிலி மஸ்து பண்ணிக்கிட்டு அப்படியே நம்பரை மாற்றிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க. ஆக்சிடெண்ட்டில் ஃப்ரெண்டு, ஆக்சிடெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க 2 பேரும். அந்தமாரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் ஒரு வாட்டி சிக்னலில் இருக்கும்போது வந்து விட்டான் ஒருத்தன் பின்னாடி, இறங்கி போனால் என்னப்பா நல்லா இருக்கிறியான்னு கேட்குறான். இந்த நடுவில் கொஞ்சம் பக்கம் படத்தில் கோபாலனே எப்படின்னு இருக்கிற, நல்லா இருக்கிறியானே, அந்த மாதிரி கேட்குறான். அவனை போய் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நானும் வண்டியை பார்த்தேன், வண்டி ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறேன்ப்பா பார்த்து போ, அந்த மாதிரி வேற எங்கேயும் அடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதோ கேரளாக்காரன்னு ஞாபகம் ரொம்ப நாள் வச்சு. இதுதான் சென்டர் பாயிண்ட், ஸ்டார்பக்ஸ். பாருங்க எப்படி வரோம் பாருங்க. அவனாலும் அப்படியே அடிச்சு தூக்கி அப்படியே பறக்க விட்டு பந்தாடணும்னு ஆசையாக இருக்குது. நம்ம யார் மேலே அடித்தாலும் நமக்கு தான் பஞ்சாயத்து, யார் நம்மளை அடித்தாலும் நமக்கு தான் பஞ்சாயத்து. ஃபுல்லாக சாப்பாட்டு கடை தான். அந்த ஷீரேன்ற கடை வந்து இதுதான், அங்கே ரெட் கலரில் போட்டிருக்கு இல்லையா, அதுதான். ஆனால் நான் வண்டியை இங்கே நிறுத்தியிருக்கேன். இந்த கடைக்காரன் ஒன்றும் சொல்ல மாட்டான்,
அங்கே நிறுத்திட்டு இந்த கடைக்கு வந்தாலும் அங்கே ஒன்றும் சொல்ல மாட்டான், எங்கே நிறுத்திட்டு எந்த கடைக்கு போனாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊராக இருந்தால் ஒரு சண்டை நடக்கும். அது எப்படா அவன் கடை எதிர்க்க வண்டியை நிறுத்தலாம், எறா வண்டியை என் கஸ்டமர் எங்கடா நிறுத்துவான் அப்படின்னு சண்டை நடக்கும். இங்கே அது மாதிரி எதுவும் கிடையாது. யார் வேணுனாலும் எங்கே வேணுனாலும் நிறுத்திக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம சீடையை வாங்க போகிறோம். இதுதான் அந்த சீரைன்ற கடை. இதுதான் அந்த நெருப்பில் கறியை வேக வச்சு ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இதுதான் கேஷியர் கவுண்டர். இந்த கடைக்கு பேர் சீரே. 1க்கு 3 டிவி. ஒரு டிவி பார்க்கவே ஆள் இல்லை, 3 டிவி இதுவே ஓடிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே டிவிலாம் நல்லா பெருசாக வச்சுருவானுங்க, 4 டிவியே வச்சுருவானுங்க, விலை கம்மி. எல்லாமே பாருங்கள், சாம்சங்கு, ஒன்று சாம்சங்கு, ஒன்று ஆரோ, ஒன்று வேறு என்னமோ. இது எவ்வளோன்னா 107 ரியாலு, 107, 100னே வச்சுப்போமே, 100னே வச்சுக்கிட்டோன்னா 2600 ரூபா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு 2600 ரூபா. இது எப்படியும் 10 நிமிஷம் ஆகும்ட்டான். வெளியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வெயில் அதிகம், வெயில் செம்ம அதிகம். ஆனால் இந்த வெயில் வந்து உங்களுக்கு வந்து வேர்க்காது இந்த வெயில். இதுதான் இந்த ஷீரேன்றது. இதுதான் அந்த ஆட்டுக்கறியை வந்து பார்பிக்யூவில் போட்டு ஒரு மாதிரி அதை சுட்டு சூடு பண்ணி அப்படியே எடுப்பாங்க. அதுதான் ஷீரே.